கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஜாதிகள் இருக்கிறது, அது மறுக்கவே முடியாது. இயேசு நாடார் தான், அதனால அவர் இயேசு நாதர்னு போட்டிருக்காங்க. கிறிஸ்தவத்தில் உங்களுக்கு தெரியும், பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள் மெஜாரிட்டியாக இருப்பதனால அப்பொழுது இருந்த ஆயர்கள் திட்டவட்டமாக இந்த மக்கள் வளரக்கூடாது, வாய்ப்புகள் பெறக்கூடாது என்பதற்காகவே இந்த இடஒதுக்கீடு வேண்டாம் என்று மறுத்தார். மதம் மாற்றத்து நம்ம செய்யக்கூடாது, யாரையும் இயேசுவே சொல்லலை, போய் மதம் மாற்றுங்கன்னு சொல்லலை. சமூகத்திலேருந்து பிரிக்கப்பட்டு பிளவுபடுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்குள் வராங்க. திருச்சபைக்குள்ளே வந்தும் இவங்க என்ன செய்கிறாங்க, இதுக்குள்ளேயே அந்த ஜாதி இருக்கிறதுனால இந்த சைடு இது அதான் மத்தாலும் சொன்னேன், ரெண்டு பக்கமும் இடி வாங்கிட்டு மதம் மாறிய கிறிஸ்தவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ மதம் மாறினாக்க ஜாதியை விட்டுட்டு வாங்க, இந்த ஜாதியை இங்கேயும் கூட்டிகிட்டு வந்து இதை கெடுக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். மைனாரிட்டிக்குள்ளே இருக்கிற சிறுபான்மை கேட்டகரியில் இருக்கிற மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, அது விதவையாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒதுக்குற ஃபண்டை கரெக்டாக பயன்படுத்தலாம், அதுக்கு யாருமே நல்ல தலைவர்களும் இல்லை. 10ல் ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது, அதை ஆர்சியில் யாரும் கடைபிடிக்கல. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த விஷயங்களும் நாதஸ்நேயர்களுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம சந்திக்க போற விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் சத்யசீலன், சமூக செயற்பாட்டாளர், MBA HR MSW, கவுன்சிலிங் சைக்கோதெரப்பி எல்லாமே முடிச்சவர். மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்களை, ஒரு பெரும்பகுதியான ஒரு மக்கள் சார்ந்த ஒரு முக்கியமான கோரிக்கைகளை நம்ம கிட்ட வைக்க போறாரு. லெட்ஸ் வெல்கம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுறாங்க. குறிப்பாக பாஜக ஆட்சியில் இந்த சிறுபான்மைக்கு எதிரான ஒரு வன்முறை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக அது கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்க விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது? சிறுபான்மையினருக்கு பார்த்தீங்கன்னாக்க கிடைக்கக்கூடிய சலுகைகள் சரியாக கிடைக்கல. இன்னும் மைனாரிட்டி கமிஷனுக்கு ஒதுக்குற அந்த ஃபண்டை முழுமையாக பயன்படுத்த முடியல, அப்படி தான் நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த பட்ஜெட் போட்டு ஒதுக்குறாங்க இல்லையா, அப்போ இந்த ஃபண்டை யூஸ் பண்ணணும், அதை பயன்படுத்தணும். அப்படின்னாக்க அவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக இல்லை, மைனாரிட்டி மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கலாம், பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். இதே மைனாரிட்டிக்குள்ளே இருக்கிற சிறுபான்மை இதில் இருக்கிற கேட்டகரியில் இருக்கிற மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, அது விதவையாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய கேட்டகரிஸ் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒதுக்குற ஃபண்டை கரெக்டாக பயன்படுத்தலாம், அதுக்கு யாருமே நல்ல தலைவர்களுக்கு இடையில் நல்ல பொறுப்பாளர்களும் இல்லை. ஸோ அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பேசாமல் நானே பொறுப்பாளராக வந்துட்டால் கூட, நானே மைனாரிட்டி கமிஷனில் நான் வந்துட்டால் கூட கண்டிப்பாக என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு விஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் NGOs 350 NGOs ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போ 2015 350 NGOs ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் 490 டவுன் பஞ்சாயத்து இருக்குது, 12,525 வில்லேஜ் கிராம பஞ்சாயத்து இருக்குது. இதில் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையுமே நெட்வொர்க் பண்ணி நம்ம சோஷியல் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? அந்த அடிப்படையில் மைனாரிட்டி பீப்புளையும் ஒருங்கிணைச்சி மைனாரிட்டிக்குரியது என்னவோ அதை என்னால் செய்ய முடியும். அதுக்கு தான் நான் அப்படி அதை வேணால் பொறுப்பில் வந்துடுறாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க. செய்யக்கூடிய, அதாவது ஆட தெரியாதவனுக்கு மேடை கிடைக்கிற மாதிரியும் பாட தெரியாதவனுக்கு மைக்கு கிடைக்கிற மாதிரியும் தான் இதை இப்போ இருக்கிற பொறுப்பாளர்கள் செய்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது செய்கிறாங்க, அவங்க லெவலில் தான் செய்கிறாங்களே, மற்றபடி மக்களுக்குரியது என்னவோ அதை செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ ரிசர்வேஷன் மாதிரியான விஷயங்களாகட்டும் சரி, ஒரு மிக நீண்ட கால கோரிக்கை சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, என்னென்னலாம் பெண்டிங்கில் இருக்குது? இந்த ரிசர்வேஷன், அந்த இடஒதுக்கீடு அதை ஒதுக்குனாங்க பாருங்களேன், அதில் இன்டர்னலாக ரிலிஜியனுக்குள்ளேயே ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது. இப்போ கிறிஸ்தவர்கள் என்னென்னா பிஷப்ஸுங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடே வேண்டான்னு சொல்லி மறுத்தாங்க. முதல்ல மறுத்தாங்க. ஏன்னா உள்நோக்கம், மெஜாரிட்டி யார், இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளே மெஜாரிட்டி எந்த மக்கள்னும் போது நிறையா பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள் தான் அதில் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்தில் உங்களுக்கு தெரியும், பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள் மெஜாரிட்டியாக இருப்பதனால ஆயர்கள், அப்பொழுது இருந்த ஆயர்கள் திட்டவட்டமாக இந்த மக்கள் வளரக்கூடாது, வாய்ப்புகள் பெறக்கூடாது என்பதற்காகவே இந்த இடஒதுக்கீடு வேண்டாம் என்று மறுத்தார்கள்.
அப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இப்போ பட்டியலினம் சார்ந்த ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க இந்து மதத்துலன்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே வந்து மதம் மாறுறாங்க. கரெக்ட். அப்படி இருக்கிறப்ப அங்கேயும் அதே பிரச்சனை இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மத்தாளம் மாதிரி தான் 2 பக்கமும் இடி வாங்கிட்டு, இப்ப திருச்சபையில பார்த்தீங்கன்னா, புறந்தள்ளப்படுறாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஜாதிகள் இருக்கிறது. அது மறுக்கவே முடியாது. நான் என்னால கான்கிரீட்டா நான் எவிடன்ஸே நான் குடுக்க முடியும். ஜாதிகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. எல்லா இது சபைகள் மாதிரி பிரிஞ்சிருக்கல, சபைகளுக்குள்ளேயும் ஜாதிகள் பிரிஞ்சிருக்கு. எல்லா டைசஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? நான் சொல்றேன் நான் கேத்தலிக் ஆர்சி ரோமன் கேத்தலிக்னு சொல்றேன். இந்த ஆர்சி டைசஸுக்குள்ளேயும் இருக்குது. இந்த டைசஸுக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற மற்ற சபைகள் என்று நம்ம சொல்லுவோம். எப்படி அது காங்கிரிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆமாம் ஜெஸ்விட்டு இயேசு சபை குருக்கள்னு சொல்கிறாங்க. லோயலா ஏன் பிராண்டிங்னா லோயலா பிராண்டிங்னா இயேசு சபை குருக்கள் ஜெஸ்விட் ஃபாதர்ஸ்ன்னு தெரியும். அப்புறம் சிஸ்டர்ஸுங்க ஸ்டெல்லா மேரிஸ் சென்னைக்குள்ளே இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸ்டெல்லா மேரிஸ் சிஸ்டர்ஸுங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா துறவர சபையை சார்ந்தவர்கள். காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி பார்க்கின்ற பொழுது அந்த மறைமாவட்டத்துலேயும் ஜாதி இருக்கிறது. அந்த மறைமாவட்ட ஆயர்கள் கண்ட்ரோலுக்குள் இருக்கிற சபைகளுக்குள்ளேயும் கத்தோலிக் நான் பேசுறதெல்லாம் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே சொல்கிறேன். அந்த திருச்சபைக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளேயும் ஜாதிகள் வேறுபாடுகள் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்துவாக இருந்து ஜாதி கொடுமை தாங்க முடியாமல் சலுகைகள் கிடைக்காம இந்த வேறுபாடு இருக்கிற டார்ச்சரில் இருக்கிற அந்த மக்கள் மதம் மாறினாங்க. ஒன்று வறுமையினாலும் மாறின மக்களும் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் காலகட்டத்தில் இப்போ வந்து மனம் மாறி வருகிறாங்க. அது மதம் மாறுறாங்க. அப்படி மாறுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சலுகைகளுக்காக மாறல. அவங்க வாய்ப்பு அதை எதாவது கிடைக்குமா அப்படிலாம் மாறல, மனப்பூர்வம் மாறுறாங்க. நான் அந்த மனமாற்றத்தை அது கன்வர்ஷனை பற்றி நான் பேச வரல. ஆனால் அவங்க மாறி வந்தால் கூட எந்த சமூகத்தை சார்ந்து வராங்க, எந்த ஜாதியை சார்ந்து வராங்களோ அந்த ஜாதியவும் கூட்டிகிட்டே வர்றாங்க. இப்போ ஆரோக்கியசாமி அப்படின்னு பின்னாடி பக்கத்தில் வந்து ஒரு ஜாதி இந்த பக்கம் கோஸ்டல் ரீஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா கடலோர மாவட்டங்களில் இது வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களையும் ஜாதிய கிறிஸ்தவர்களுக்கான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சமீபத்தில் அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் வந்து பார்த்துருப்போம். இயேசு வந்து நாடார் தான், அதனால தான் வந்து இயேசு நாதர்னு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சரி அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல சோஷியல் மீடியாவில். கரெக்ட். பட் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மதத்துக்குள்ளே இங்கே ஒரு ஜாதி குடும்பம் இருக்குன்ட்டு தான் அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும், எல்லாருக்குமான ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்கணும், கடவுளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு அங்கே போகிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் பாருங்க. இந்த சமூகத்திலேருந்து பிரிக்கப்பட்டு பிளவுபடுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்குள் வராங்க. அப்போ சமூகத்திலேயே பாதிக்கப்பட்டு வராங்க. ஒரு சைடு இடி, இன்னொரு சைடு திருச்சபைக்குள்ளே வந்தால் இவங்க என்ன செய்கிறாங்க, இதுக்குள்ளேயே அந்த ஜாதி இருக்கிறதுனால இந்த சைடு இது அதான் மத்தாளன்னு சொன்ன 2 பக்கமும் இடி வாங்கிட்டு மதம் மாறிய கிறிஸ்தவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது, பாதிப்புக்கும் ஆபத்துக்கும் உள்ளதாக இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த பிறகு கூட அவங்க வந்து அந்த ஜாதி வெறியை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஒருவேளை வந்து இது எப்படி உடைக்கலான்னு தான், எப்படி மாற்றலான்னு தான் யோசிக்கலாம். இப்போ பைபிள்னு பார்க்குறோம், நீங்கள் சொன்னீங்களா இயேசு நாதர், அப்போ நாடார் சமூகத்தை சார்ந்தவர் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னதை கோட் பண்ணுறேன், நீங்கள் சொல்லல, யாரோ சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி பறைசாற்றுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைன்ற வார்த்தை வருதுனால அவர் பறையர்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பறை முழக்கம் அடித்து பறைசாட்டினாங்க. அப்போ அந்த காலத்துலேயே பறை இருந்திருக்குது, பறை இனம் இருந்திருக்கு. பறைசாற்றுங்கள்னாக்க அந்த ஆதி தமிழ் குடிகள் நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாணன், பறையன், துடியன், கடமன். என்னன்னா என்ன சொல்ல வரேன்னா பைபிள் வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரின்னு சொல்லலாம். ஒரு லைப்ரரியில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும், ஒரு லைப்ரரியில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும். அப்போ பைபிள்னாக்க பல லைப்ரரிகள் சேர்ந்தது ஒரு பைபிள்னு சொல்லலாம். அப்போ பல லைப்ரரிகள் 1000 லைப்ரரியை படிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி பைபிள் இருக்குது. அப்போ யாருக்கு என்ன வேணுமானாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு சோர்ஸ். அது உங்களுக்கு சாதகமாக என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாவம் பண்ணத்துக்கு கூட அதில் இருக்குது, பாவம் பண்ணவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறதுனால சரி இப்படிலாம் பாவம் பண்ணலாமான்னு தோணும். அப்போ நல்லது செய்யணுன்னாலும் அதில் இருக்குது, ஆட்சி புரியணும், அரசாட்சி புரியணுன்னாலும் அதில் இருக்குது, நல்லவனுக்கும் இருக்குது, கெட்டவனுக்கும் இருக்குது. எல்லாத்தையும் யார் எதை எடுத்துக்கிறாங்க அது கலெக்ஷன்ஸ் தான். அது யார் எந்த வியூவிலேருந்து எடுத்துக்கிறாங்களோ அதுதான் முக்கியமானது. திருடனுக்கு எப்போதும் திருட்டு புத்தி தான் இருக்கும், நல்லவனுக்கு எப்போதும் நல்ல புத்தி தான் வேலை செய்யும். அப்போ அவங்களுடைய கண் பார்வை, அவங்களுடைய அந்த வாசிக்கிற தன்மை அது வந்து வேறுபாடாக இருக்குது.
அதனால் நம்ம ஜாதியோடு கலந்து நம்ம பார்க்குறோம், அல்லது சமூக இஷ்யூவோட கலந்து பார்க்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம பேசுவாங்க, வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கடவுளையே நம்ம என்ன கூறு போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கடவுள் அப்படின்னு போயிட்டா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாதியோ மதமோ இல்லை உணவோ எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியான விஷயங்கள் பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மதம் சரியில்லைன்ட்டு தானே உங்களுக்கு விடுதலை கிடைக்குதுன்னு நீங்க அங்கே போறீங்க, அங்கே போயிட்டு ரிசர்வேஷன் சார்ந்த விஷயங்களை நோக்கி நகர்றீங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல சமூகம் சார்ந்த ஒரு சமநிலையில் இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த ஒரு தீர்வுன்றது கிடைக்காதோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு இடத்த தானே நோக்கி நகர வேண்டியதாக இருக்கு. அவங்க இந்த இடத்துல பட்டியலின மக்களாக இருக்காங்கன்னா அங்கே போனையும் அதே ஒரு இதில் தான் வந்து ப்ரெஷருக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏன் மதம் மாறணும்னு ஒரு கேள்வி இருக்குது. எல்லா மதங்களும் கூட இந்த பிரச்சனை இருக்கிறப்போ ஓவராலாக வந்து கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு இன்னொரு பார்வையுமே இருக்கலாம். கரெக்டு நீங்கள் சொல்கிறது. அப்போ மதம் மாறுறாங்க, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம மதம் மாறுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரூல்லாம் கொண்டு வந்தாங்க, மதம் மாற்றம் தடை சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் இந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஏன் அவங்க அந்த கிறிஸ்துவத்துக்கு வராங்கன்னா, கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு வந்தாங்கன்னா தேவைகளுக்காக, வறுமையிலிருந்து தேவைகளுக்காக வந்தவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ச்சியை நோக்கி வராங்க. வளர்ச்சி நோக்கி வரவங்க கல்வி மருத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் ஜாதி பாதிப்புக்காக வேண்டி அவங்க வரல, ஜாதியை வந்து விட்டுட்டு வரணுன்றதுக்காக வரல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஜாதியில் பாதிக்கப்பட்டதுனால அடிபட்டதுனால மதம் மாறணுன்றதுக்காக வரல, தேவைகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் வாய்ப்புகளுக்காகவும் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்தாங்க. இப்போ இருக்கிற விழிப்புணர்வு என்னன்னாக்க ஜாதியை விட்டுட்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மதம் மாறினாக்க ஜாதியை விட்டுட்டு வாங்க, இந்த ஜாதியை இங்கேயும் கூட்டிகிட்டு வந்து இதை கெடுக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் யாரும் விட்டுட்டு வராமல் வராங்க. அதனாலே வேண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுலேயே அப்போ இருந்துட்டு போகலாமே, ஏன் இங்கே வந்து இது ஏன் கரெக்ட் இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வியூ வைக்கிறீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து நம்ம கம்மியாக இருக்கும், மைனாரிட்டிஸாக நம்ம இருக்கோம், நமக்கு இன்னும் அதிகாரம் வேணும், நமக்கு இன்னும் மக்கள் வேணும், அப்போ இன்னும் நம்ம அவங்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்றப்ப இப்போ அவங்க பெரும்பாலும் டார்கெட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா பட்டியல் மக்கள் அதிகமாக வாழற இடம் தான். அந்த இடத்துல போய் ஜப கூட்டங்களாகட்டும் சரி, இன்னும் ஒரு சில அந்த ஆராதனை கூட்டங்களாகட்டும் சரி, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை அப்போதைக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு மாஸ் கன்வர்ஷன் மாதிரி விஷயங்களோ, ஒரு பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி சர்ச்சை உருவாகுது. அதை நோக்கி ஒரு சின்ன சின்ன வளர்ச்சி பணிகள் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அது ஒரு லிமிட்டை போய் நின்றுடுது. அதுக்கப்புறம் அந்த மக்கள் வளர்ந்த மாதிரியே தெரியல. அதுக்கடுத்து இந்த சர்ச்சு மட்டும் தான் வளருது, அந்த சர்ச்சோட ஃபாதரை வளர்றாரு. ஆனால் அந்த மக்களுக்கான அந்த ஒரு எந்த ஒரு அடிப்படை தேவைக்கும் பூர்த்தி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கல. அப்போது இது குட்டி குட்டியாக அந்த கோயில்கள், இப்போ சாய்பாபா கோயில் இந்த பக்கம் உருவாகுதுன்ற மாதிரி இந்த சர்ச்சை உருவாகிட்டே இருக்கு. ஆனால் மக்கள் நல்லதை நோக்கியோ இல்லை மக்களுக்கான ஒரு மாற்றம்ன்றது நடக்கவே மாட்டேது. கரெக்டு, இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அதாவது பணி செய்ய வந்தவர்கள் பணியாளர்கள், இறை பணியாளர்கள் சொல்கிறோம், இறை ஊழியர்கள்னு சொல்கிறோம். அப்போ நான் வந்து ஃபாதராக வரேன்னா மக்களுக்கு பணி செய்ய தான் நான் வரேன்னு ஒன்று, என்னை வளர்த்துக்கவோ என் குடும்பத்தை வளர்த்துக்கவோ அல்லது ஒரு சர்ச்சை கட்டி அதை வளர்க்கறதுக்கோ நான் வரக்கூடாது. வந்தவர்கள் இயேசுவை பின்பற்ற வந்தவர்கள், கிறிஸ்துவத்தை தழுவினவர்கள் என்னென்னா ஒற்றுமையாக வாழணும், எல்லாரையும் அரவணைச்சு வாழணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அந்த கான்செப்ட்லாம் உள்ளே வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது எப்படின்னாக்க ரொம்பவே கரப்டட் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்ல வரேன். குறிப்பாக சம்பளத்தில் ஒரு சர்ச்சை கட்டு தசம பாகம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி இன்கம்ல ஒரு 10% நீங்க வந்து இந்த ஊழியத்துக்காகவோ இல்லை சர்ச்சுக்காகவோ அது வந்து ஆர்சியில கிடையாது. நான் பொதுவாக சொல்றேன் சொல்றேன், அந்த 10ல் 1 பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. அது ஆர்சியில் யாரும் கடைபிடிக்கல, என் கண்டிஷன் போட மாட்டாங்க. ஆர்சியில் ரோமன் கேத்தலிக்கில் நீங்கள் 10ல் 1 பங்கு கண்டிப்பாக கொடுக்கணுன்றது கடைபிடிக்கிறது இல்லை, அது யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சதை போடுங்க, காணிக்கை போடுங்கன்னு தான் ஜென்ரலாக தான் நம்ம வசூல் பண்ணுறாங்க. சரிங்களா? மற்ற சபையை சார்ந்தவர்கள் தான் 10ல் 1 பங்குன்னு வசூல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சர்ச்சை கட்டுறாங்க, சர்ச்சை வளருது, மக்கள் வளரல. சர்ச்சைன்னு மட்டும் நான் சொல்லலை, அந்த சர்ச்சோ கோயிலோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு மக்கள் வாசிக்கிற இடத்துல ஒரு கோயில் வளருது. ஒரு 4-5 வருஷத்துல அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இதுவாகுது, அதுக்கப்புறம் ஒரு ரூம் சைஸ் வருது, ஒரு பெரிய முன்னாடி அந்த மண்டபம்லாம் போட்டு ஆரம்பிச்சு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வளர்ந்துட்டே போகுது. அதுதான் மக்கள் வளரவே மாட்டாங்க. குடிசையில இருக்கு குடிசையில இருக்கான கோயில் மட்டும் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, சர்ச்சை வளர்க்குறாங்க, பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ வர்றவங்களும் என்ன செய்கிறாங்க, இந்த வருஷத்தில் எனக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க, 3 வருஷம் 5 வருஷம்ட்டு இங்கே நான் இருக்கணும்னு சொல்லி இப்போ வராங்க இல்லையா, பொறுப்பு ஏற்றுட்டு பதவி ஏற்றுட்டு வராங்க இல்லையா, அது 5 வருஷம் பிறகு ட்ரான்ஸ்ஃபர் வரும், இல்லை 3 இயர்ஸுக்கு பிறகு ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஆனால் அதுக்குள்ளே எதாவது செய்யணும்னு பார்க்குறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ பில்டிங்கை கட்டுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சர்ச்சை கட்டுறாங்க, இல்லை கெபியை கட்டுறாங்க, எதாவது கட்டுறாங்க. நான் மக்களை கட்டி எழுப்பதில்லை, மக்களை கட்டி எழுப்பாமல் இருக்கிறாங்க. ஏன் மக்களை கட்டி எழுப்பாமல் இருக்கிறாங்கன்னு தான் என்னோட கேள்விக்குறியாக இருக்குது.
அது என்னென்னா அந்த செலெக்ஷன்லேயே இப்போ வந்து தப்பு நடக்குது. பொதுவாக சொல்லப்போனால் பணி செய்ய வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்குரியதை செய்ய தான் தலைவர்களாக வர்றாங்க. ஆனால் இப்போ எப்படி நடக்குதுன்னா, அந்த காலத்தில் ஒரு இது இருந்தது, குருத்துவ படிப்புக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருந்தாங்க. நீங்கள் கிறிஸ்தவனை மாறணும்னா இயேசுவை முற்றிலும் நம்பணும், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நம்பிக்கையின் அடிப்படையில் ஞானஸ்தானம் வாங்கணும், அப்படிலாம் இருந்தது. குருவாக மாறணும்னா குருத்துவ படிப்புன்னு ஒன்று இருந்தது. அப்போ இயேசு செஞ்ச புதுமைகள் மாதிரி செய்யணும், குருக்கள் செய்யணும். புதுமைகள் செஞ்சால் மட்டுமே அவர் குருவாக அபிஷேகம் செய்யப்படுவார்கள். இது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி எத்தனை குருக்கள் வந்து புதுமை செஞ்சுட்டு குருவாக மாறினாங்க அப்படின்னா கேள்விக்குறி. அது வந்து உடச்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, புதுமைலாம் செய்ய வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீ குருவாக மாறின்ட்டு தேவையான ஆட்களையும் சொந்தங்களையும் விடுதலை கூட்டம் நிறைய இதெல்லாம் நம்ம சொந்தங்களையும் இனங்களையும் சேர்த்து கொண்டார்கள். அதனால திருச்சபை கெட்டு போயிடுச்சு. இல்லை மைனாரிட்டி இது டோட்டல் கான்செப்டும் கெட்டு போயிடுச்சு. ஆனால் இது மற்றவங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துது. லைக் இந்த மதத்துலேருந்து போகிறாங்கன்ற பட்சத்தில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக போகலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்க்க முடியாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ காரணங்களுக்காக ஒரு சில பேர் வந்து ஒரு சில இடங்களில் கிடச்சிருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு விஷயம் நடந்திருக்கும். தொடர்ந்து ஜபம் படிக்கிற பொது மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனைலாம் பார்க்க முடியும். பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜபம் முடிச்சுட்டு போவாங்க, நல்லா இருக்குன்னு வாழ்த்துட்டு போவாங்க. பெரும்பாலும் எல்லாம் மதம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அது சார்ந்து ஓகே, நான் இந்த மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன், அதனால நான் மாறிட்டேன் அப்படின்றவங்க ஒரு பகுதி இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த பக்கத்தில் இருந்து நிறைய பிரச்சனைலாம் இருக்க மாதிரி பார்க்க முடியுது. அதுதான் என்னென்னா, இந்த மதம் மாற்றத்து வந்து நம்ம செய்யக்கூடாது. யாரையும் இயேசுவே சொல்லலை போய் மதம் மாற்றுங்கன்னு சொல்லலை. அப்போ இருந்த காலத்தில் மதங்களே கிடையாது, எல்லாமே மார்க்கமாக தான் இருந்தது. ஜீசஸ் கிறிஸ்டே வந்து கிறிஸ்டியானிட்டியை உருவாக்கல. ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு தானே கிறிஸ்டியானிட்டியை உருவாக்குது. மதங்கள் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அதாவது மதங்களுக்குள்ள இப்போ இந்து மதத்துக்குள்ள பல கடவுள்கள் இருக்குன்னா, இந்த இடத்துல பல சபைகள் இருக்க மாதிரி இருக்கு. புத்தர் இருந்தாரு, அவர் கடவுள் கிடையாது. ஆனா காலப்போக்கில் என்ன செய்யறாங்க, அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லணும். அவரு ஆமா, கடவுள் வழிபாடு முறைகள் அவர் கடவுளாகிட்டாங்க. ஜீசஸும் வந்து என்னன்னாக்க கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கல, மதங்களாம் கிறிஸ்துவ மதமாக மாறிடுச்சு. அதை மாதிரி இந்துக்கள்ன்றது மதம், இந்துன்றது மதமும் கிடையாது. வரலாறுல நீங்கள் சிந்து சமவெளி சைடு வாழ்ந்த இனம்தான் தமிழர்கள் தான். காலப்போக்கில் வந்து நாகர்கள் ஒரு காலத்தில் அப்படி வந்து கணக்கெடுப்புக்காக பிரிட்டிஷ் பீப்புள், ஆங்கிலேயர்களுடைய கணக்கெடுப்புக்காக இந்து சமவெளி சைடு வாழ்ந்தவங்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள். அதுதான் காலப்போக்கில் மதங்களாக மாறுது. மதங்களுக்கு அப்பாற்பட்டதான் மனித நேயம், இந்த ஒற்றுமை, பகிர்தல், ஏற்றுக்கொடுத்தல், அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். இந்த மதங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது, இந்த பிரிவுகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே சார். இளைஞர்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வளர்ந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே வந்துடுறாங்க. குறிப்பாக சண்டேஸ் வந்து ப்ரேயர்ஸ் போனோன்னாகட்டும் சரி, இல்லை ஃப்ரைடேனா மஸ்ஜித் போனாகட்டும் சரி, இல்லை கோயிலுக்கு போனோம்னாலும் நல்லா கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோக்கி நகர்ந்து வரப்போ வந்து ஒரு ஒரு இன ரீதியான ஒரு இதுக்குள்ளே லூப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? கரெக்டு. இப்போ வளர்ச்சி நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும், நல்லதை நோக்கி இருக்கணும், வளர்ச்சியும் இருக்கணும், நல்லதாகவும் இருக்கணும். அதுதான் வந்து 4 பேருக்கு பயனுள்ளதாக மாறணும். இப்போ நான் வளர்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ ஆம் குரோயிங்னா நான் மட்டும் வளரக்கூடாது, என்னை சார்ந்தவங்களும் வளரணும். இதுதான் வளர்ச்சி. அந்த 4 பேர் என்ன செய்யணும், மற்ற 16 பேர் அவங்க உருவாக்கணும். 4 நாளாக அப்படியே உருவாக்கிட்டே போகணும்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு டீமாக மாறும். ஆனால் இளைஞர்கள் என்ன செய்யணும்னா இந்த கான்செப்டில் தான் வேலை செய்யணும். நான் வளர்கிற போது மற்றவங்களையும் வளர்த்து எடுக்கணும். இண்டிவிஜுவல் செல்ஃபிஷ் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி நான் செல்ஃபிஷ் வந்துருச்சுனாக்க அப்போ நான், ஏன் ஜாதி, ஏன் இனம், ஏன் மதம், என்னுடைய இது அப்படின்னா அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே மாட்டிக்குவாங்க. இது வந்து ஒரு பாய்சன் மாதிரி தான். முன்னோர்கள் போட்ட, அதனால் பிளவுபடுத்தப்பட்டவர்கள் போட்ட விதை நமக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இளைஞர்கள் என்ன செய்யணும்னா, அவங்க எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போகட்டும், இல்லை எந்த கோயிலுக்கு வேணால் போயிட்டோம், எந்த மசூதிக்கு வேணாலும் போகட்டும், எங்கே வேணாலும் போகிறோம். பெரும்பாலும் கோயிலுக்கு போகும்போதோ இல்லை புனித தலங்களுக்கு போகும்போது செருப்பை வந்து வெளியில் விட்டு தானே உள்ளே போகிறோம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்களுடைய ஓன் ஐடென்டிட்டியெல்லாம் விட்டுட்டு காமன் பர்சனாக வந்தாங்கன்னா இளைஞர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வளர்ச்சி வரும். புரியுதுங்க இல்லையா? அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது, முக்கியமான ஒரு இடத்துக்கு போகும்போது செருப்பை விட்டுட்டு போகிறோம், நான்றது எல்லாம் விட்டுட்டு போய் தான் அங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம். இப்போ நான் இந்த மதத்தை சார்ந்தவன்ட்டு போயிட்டு உட்காந்து நான் பேச முடியுமா? டெம்பிளுக்குள்ளே பண்ண முடியாது. நான் சுற்றுலாவுக்கே போகிறேன்னு வச்சிங்களேன், அங்கே போயிட்டு நான் இந்த கிறிஸ்துவன், நான் ஃபாதர்னு சொன்னாக்க உள்ளே விடுவாங்க, விட மாட்டாங்க. அப்போ நான் சுற்றுலாவை நான் என்ஜாய் பண்ணணுன்னு என்ன செய்கிறேன், நான் என் ஃபாதர்ன்ற ஐடென்டிட்டி விட்டு தானே உள்ளே போகிறேன்.
அதே மாதிரி இது இப்போ வேளாங்கண்ணிக்கு வர்றாங்கன்னா நான் முஸ்லீமு நான் இப்படி தான் இருப்பேன், இல்லை நான் இந்து நான் இப்படி தான் இருப்பேன்னாக்கா அங்கே வந்து இடம் இருக்காது. அப்போ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டிலாம் விட்டு கொடுத்தால் மட்டுமே ஒற்றுமையாக வளர முடியும். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்ந்துக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.